8.3 கோடி. ஐயோ, நான் ஒரு வித்தியாசமா உங்ககிட்ட ஒரு ஏழையாவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. உங்களுக்குலாம் ஏதாவது புரியுதாப்பா? புரியல சார். உங்க கேள்விக்கான பதிலுங்க, ஏழையாவதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நாளையிலிருந்து டயட் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். ஒன்று நன்று இன்று அது என்று. ஆக்ஷன் வில் பிரிங் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ஆக்ஷன் இல்லாததுனால அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார். ஏழையா யார் இருப்பதினாலும் நமக்கு நன்மை இல்லை. நீங்க வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சர்க்யூட் ஆன் ஆயிடும், ஆனா க்ளோஸ் ஆகாது. இது மாதிரி உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு 10,000 15,000 சர்க்யூட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்ல அழகா பிளான் பண்ணி அதுக்கான உரிய நேரம் வரும்போது செய்ய அவசரப்படாதேன்னு சொன்னது இவங்க வாய்ப்பா எடுத்துக்கலாமா? அதே வள்ளுவர் தான் இப்படியும் கிள்ளி இருக்கிறார். வள்ளுவர் கிள்ளி இருக்கிறாரா? நீங்க பாட்டுல கில்லி 1 2 அடிப்பீங்க போல இருக்கு. சாம்பார் சாப்பிடுறவங்க கூட சத்துள்ளதா சாப்பிடணும் என்ன பண்ணுங்க? கருப்பு உளுந்துல தோலோட சாப்பிடுங்க. அதை விட சிறப்பான தானியம் உலகத்திலே எதுவும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசி இந்த ப்ளூபெரிஸோட விலையெல்லாம் அப்படியே ஏற்றி விட்டீங்க. உங்களுக்கு ப்ளூபெரியை தவிர சீப்பான பழம் பொமேகிரனேட்னு சொல்லியிருக்கேன். அந்த பொமேகிரனேட்ல யூரோலித்தின் ஏ இருக்கு. உங்க இதயத்துக்கு நல்ல சக்தி கிடைக்கும். கீழே இறங்கி ஒரு கேள்வி கேட்கலாம். காதலை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். காதல் ஒரு சீட் மாதிரி. அந்த காதலித்து திருமணம் செய்து கொண்ட பின்பு காதல் அங்கே செத்து விடுகிறது. காதல் அங்கே செத்து விடுகிறது, வேற எங்கேயும் முளைக்கிறது. இந்த தண்ணிய நம்ம கையில வச்சிருக்கும் போது நம்ம தண்ணியை கண்ட்ரோல் பண்றோம். ஆனா தண்ணிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கீங்க, தண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா தண்ணியுமே அப்படிதான். ஆக்சுவலா நிறைய குடிச்சவங்க தான் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. இந்த சவுனாவில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை என்னால ஒரு மாத்திரையிலயோ ஒரு இன்ஜெக்ஷன்லயோ இல்ல ஒரு ஃபுட்லயோ உருவாக்க முடியலையே என்ற மன வருத்தம் எனக்கு இருக்கு. இதுக்கு ஈக்குவலா யாராவது மாத்திரையோ ஏதோ கண்டுபிடிச்சா $1 மில்லியன், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 8.3 கோடி. ஐயோ, 8.3 கோடி. இதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு மாத்திரையை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 8.3 crores கிடைக்கும். நான் என்னடா இந்த சினிமாலாம் பண்றதுக்கு வேலை பேசாம இப்படி ஒரு ஆராய்ச்சி மட்டும் பண்ணிட்டோம்னா கூட. ஹலோ சார், நான் இங்க நிக்கிறேன். உங்க கேமரா என்ன அங்க பூ பறிக்குதா? பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு அதிசய பிறவியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அது என்னடா அதிசய பிறவின்னு இருக்கலாம். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர். இவர் நம்ம நண்பர் சொல்றதுக்கு பதிலாக நான் சந்திச்ச ஒரு சித்தர்னு சொல்லலாம். சித்தர்னா காட்டில் தான் இருப்பாங்கன்னு அவசியம். பார்த்தீங்களா, செடியிலெல்லாம் சன்கிளாஸ் முளைச்சிருக்கு. மனசு இருந்தால் இது எல்லாமே நடக்கும் போல இருக்கு. இவர் இந்த மாதிரி ஒரு மந்திரங்களை செய்யக்கூடிய ஒரு சித்தர் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு சித்தர். இவர் காட்டில் இருக்க மாட்டாரு, எல்லா நாட்டிலையும் இருந்திருக்காரு. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் இவருடைய பாதம் பட்டு. இவரை மாதிரி ஒரு சிறந்த அறிவாளி, உதாரணத்துக்கு அறிவாளி இஸ் ஈக்குவல் டு சுண்டலி அப்படின்னு சொன்னோம்னா இவர் ஒரு பெருச்சாளி. அதாவது அவ்வளவு பெரிய அறிவாளி. அவரை நான் சந்திச்சதே வந்து ஒரு ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உணவு பரிமாறுறதுல இவரை மாதிரியே ஒரு சிறந்த ஒரு ராஜாவை நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு ராஜா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி தான் ஒரே பொய்யா சொல்லிட்டு வந்தேன் நான். ஓ, சரியாக. ஐஓக்கு நான் ஒரு தங்கிலீஷ்ல ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க? என்னன்னா, ஆரோக்கிய இன்ப வாழ்க்கைக்கு ஒளிர்விடும். ஆரோக்கிய இன்ப வாழ்க்கைக்கு ஒளிர்விடும் ஐஓ. அதான் இருக்கு. நான் யோசிச்சு வச்சிருந்தேன். நான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. பொதுவாகவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் நான் கோடீஸ்வரன் ஆகுறது எப்படி, பணக்காரன் ஆகுறது எப்படி, சந்தோஷமா இருக்கிறது எப்படி, இப்படிதான் எல்லா கேள்விகளும் வரும். நான் ஒரு வித்தியாசமா உங்ககிட்ட ஒரு ஏழையாவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பேன். ஏழையாவது எப்படி? சரி, அப்போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. உங்களுக்குலாம் ஏதாவது புரியுதாப்பா? புரியல சார். உங்க கேள்விக்கான பதிலுங்க, முதல் பதில், ஏழையாவதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. இன்று போய் நாளை வான்னு. அந்த காலத்தில் சின்ன கடையில் எழுதி வச்சிருப்பாங்க, இன்று கேஷ் நாளை கடன், இன்று ரொக்கம் நாளை கடன் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னாக்கா எப்பவுமே கேஷ் தான் அர்த்தம். இந்த ஏழைகளுடைய தாரக மந்திரமே எந்த வேலையும் தள்ளி போடுறது தான் தாரக மந்திரம். தாரக மந்திரம் நான் சொல்றது தள்ளி போடுவது தான் தாரக மந்திரம். ஒரு மலையின் முன்னாலே நின்று இந்த மலையை எப்பொழுது ஏறப்போகிறோம் அப்படின்னு நினைப்பதை விட முதல் படியை இன்றே வைத்தால் அவங்க கண்டிப்பாக ஏறிடுவாங்க.
ஆனால் வாழ்க்கையில் எதையுமே நம்ம இன்றே செய்யணும்னு நினைப்பதில்லை. அதனால் பின்தங்கி விடுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உடல்நிலை காரணத்துக்கு என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நாளையிலேருந்து டயட் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்யும். ஒன்று நன்று இன்று அது என்று. அதாவது இந்த விஷயத்தை இப்பதான் செய்யணும்ட்டு இப்ப நிறைய பேர்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஆனா அது எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாதனாலதான் அவங்க பணக்காரர்களாக முடியாம இருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளானை ஒழுங்கா போடுவாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னா, எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரு பெயின் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சுலபமான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் ஃபிட் ஆவீங்க, அது பிளான். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்து கொள்ள உங்களுக்கு மன வலிமை வேண்டும். உங்கள் மனது அதை ஒத்துக்கொள்ளாமல் அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கிங்க, உங்கள் பிளான் வந்து வின் பண்ணாது. அதனால்தான் யூ பிளான், பட் யூ ஆல்சோ பிளான் டு எக்ஸிக்யூட் தட் பிளான். ஆமாம், ஆக்ஷன் வில் பிரிங் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ஆக்ஷன் இல்லாததுனால அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார். இதை வந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றது. நல்ல அழகா பிளான் பண்ணி அதுக்கான உரிய நேரம் வரும்போது செய்ய அவசரப்படாதேன்னு சொன்னதை இவங்க வாய்ப்பா எடுத்துருக்கலாமா? அதே வள்ளுவர் தான், எண்ணிய எண்ணியாங்கு எதுவ எண்ணியா திண்ணியதாக பெரிய இப்படியும் கிள்ளி இருக்கிறார். வள்ளுவர் கிள்ளி இருக்கிறாரா? என்ன சார் நீங்க பாட்டுல கில்லி 1 2 அடிப்பீங்க போல இருக்கு. உண்மைதான் பார்த்தீவன். என்ன, செயல் செய்யாமல் விளைவுகள் இருக்காது. எந்த விளைவுகளுமே செயல்களினால் தான். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும்னு வச்சுக்கிங்க. இப்போ ஒரு காற்றடிச்சாதான் இந்த செடி அசையும். அது அசைந்தாதான் அங்கே இருக்க வண்டுகள் போகும், மகரந்த சேர்க்கை சேர்க்கும். ஓகே, இது மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸும் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஆக்ஷன். ஸோ எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் முயற்சி. அந்த முயற்சி வந்து எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தால் விளைவுகள் தெரியும். இது மக்களுக்கு புரிந்ததுன்னா பிளான் பண்ணுறதோடு நிற்காம ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக வள்ளுவர், கம்பர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையை அவர்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு காதலை பத்தி உங்ககிட்ட, உங்களுக்கு உலகத்துல தெரியாத விஷயமே கிடையாது, காதலை பத்தி கேட்கணும்னு ஆசை. பட் அதை நான் என்ன பண்றேன், ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக மெயின்டைன் பண்றதுக்காக நான் கொஞ்சம் எண்ட்ல கேட்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா உங்களை சந்திக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற இந்த முயற்சி நான் பாக்குறேன், ஒரு விடாத உழைப்பு. எனக்கு தெரிஞ்ச ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணுவாங்களோ அவ்வளவு பணத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல 3/4 பணத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா எப்பவுமே உங்க முகத்துல அந்த ஒரு சோக ரேகையை நான் பார்த்ததே கிடையாது. நான் அடிக்கடி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது இது கடினம்னு அதை விட்டுடுவாங்க. அவங்களுக்கு பேர் ஆங்கிலத்தில் குயிட்டஸ். ஆமாம், ஐ see many people quit, they don't stay long enough. If you stay long enough, அந்த குயிட் பண்ணாமல் அதே தொழிலில் நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இப்போ உங்களை எடுத்துக்கிங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சினிமா எடுக்கிறீங்க. ஒரு சினிமா தோற்றுவிட்டது என்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பதில்லை. உடனே அந்த தோல்வியை மறந்துவிட்டு வெற்றிக்கு வரீங்க. அதுக்கு ரெசைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது தோல்வி அடைந்தாலும் அதே தொழிலில் நிலைத்து நிற்க வேண்டும் வெற்றி அடையும் வரை. தோல்வி என்பதே வெற்றிக்கு தாமதப்படுத்தும் விஷயமே ஒழிய, ஒரு புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே ஒழிய, அது தோல்வியை பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது. வாட் இஸ் த லெசன் வி கேன் லேர்ன் ஃப்ரம் தட் ஃபெயிலியர் அண்ட் தென் யூ கோ ஃபார் சக்ஸஸ். ஓகே, அதுக்காக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் போகும்போது அங்கே ஒரு வால் இருக்குது, அந்த வாலை வந்து உடைக்கணும்னு கிடையாது, சுற்றி போக முயற்சி செய்யுங்கள். அந்த வாளின் அடியிலே போக முயற்சி செய்யுங்கள். மேலே எகிரி குதிக்க முயலுங்கள். ஏதாவது ஒரு வகையிலே அந்த வாளை தாண்டி வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக்சுவலா சார், உங்க பதில்ல என்னுடைய 35 வருஷம் வாழ்க்கையே வரும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த 35 வருஷமா நான் நல்ல சினிமா பண்ணணும்னு ட்ரை பண்றேன். என்னுடைய முதல் படம் புதிய பாதைன்னு ஒரு படம். ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியோட நான் முன்னாடி வந்தேன்.
அந்த முதல் படமே எனக்கு தேசிய விருதும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வந்தது. அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது சில நேரத்தில் கீழே விழுந்து பல்லு உடையுது, சில நேரத்தில் வந்து அந்த தோல்வி வந்து நம்ம மனசை ரொம்ப பாதிக்குது. பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தன் வெற்றி அடைகிறதுக்கு வித்தியாசமாக முயற்சி பண்ணுறது தப்பா? தவறே இல்லை. தங்களுடைய முதல் படத்தை பற்றி தாங்கள் பேசும்போது எனக்கு முடி திருத்துபவர் இந்த லீலா ஹோட்டலில் இருக்கிறார். அவர் பெயரும் பார்த்திபன். அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய தந்தை உங்கள் முதல் படத்தை பார்த்துவிட்டு அவருக்கு பேர் பார்த்திபன் என்று வைத்தார். ஆமா. ஸோ உங்கள் படத்தின் வெற்றி எவ்வளவு பேரை பாதித்திருக்கிறது என்று யூகித்து பாருங்கள். நீங்கள் தோல்விகளை கண்டு மனம் தோலாமல் இருக்கீங்க. நீங்கள் யூ ஆர் நாட் எ குயிட்டர். Parthiban by any means is not a quitter. You are a lateral thinker, creative thinker, situational thinker. Okay, you will win many times, and all these efforts that you have put will be shown by winning in the next couple of years. இந்த உலகத்தில் நான் ரொம்ப மதிக்கிற மிக சில மனிதர்களில் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர் சார். சத்தியமானது. நான் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் பார்க்குறேன் நிறைய பேரை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துல தான் நம்ம ஒருத்தர் ஆராய்ச்சி பார்ப்போம். அந்த மாதிரி நான் பல நேரத்தில் உங்களை சந்தேகப்பட்டு உரசி பார்த்து நீங்க எவ்வளவு ரொம்ப கிளவரா இருக்கீங்க, அது எங்க தேவையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்றது எல்லாத்தையும் நான் உங்களை கவனிச்சு உங்க மூலமா இந்த மாதிரி ஒரு வாழ்த்து கிடைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது என்னன்னா, இன்னொரு 65 வருஷம் என் வாழ்க்கையை தள்ளிட்டு போறதுக்கான ஒரு டாபிக் மாதிரி இது அமையும். எனக்கு 65 வருஷம் தெரியாது, ஆனா நீங்க நிச்சயம் 95 வயசு வரைக்கும் புது முயற்சிகளை பண்ணி இந்த தமிழ் ரசிகர்களை ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்க நல்லபடியா. சரி, சந்தோஷம். அதே மாதிரி நான் முதல்ல கேட்க ஆரம்பிச்ச கேள்வி, அதாவது ஏழையா இருக்கிறது எப்படி? அதை நான் போய் ஒரு ஏழை கிட்ட கேட்டா தெரியாது. ஏன்னா அவன் ஏழையா தான் இருப்பானே தவிர அவன் ஏன் ஏழையா இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. நீங்க என்னுடைய குறிக்கோளே இந்த பரந்த தமிழ்நாட்டில் யாருமே ஏழையா இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஏழையா யார் இருப்பதினாலும் நமக்கு நன்மை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஏழை நண்பர் இருந்தான்னு வச்சுக்க, அவரால் உதவி பண்ண முடியாது. நாம் இந்த கான்வர்சேஷனையே மாற்றி உங்கள் இன்டென்ஷனுக்கும் என் இன்டென்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி எந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க இருப்பவர்களை எப்படி பணக்காரராக்குவது என்று தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி பணக்காரர்களாக ஆக்குவதில் சிந்திக்கும் போது சில நேரங்களில் காலகட்டங்களில் சில தோல்விகள் வந்து சில நேரங்களில் அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். ஆனால் அது டெம்பரவரி. அதுக்கு நம்ம ஆளுகள் தான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன பேப்பரை எடுத்து டுடே தீஸ் திங்ஸ் வில் பாஸ், டுமாரோ ஐ வில் வின் அப்படின்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா எதிர்காலம் வெற்றிகரமாக வரும் என்ற நம்பிக்கையில் உழைப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்ம ஏழைகள் சொல்ற எல்லாமே இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க. அதனால இப்ப நீங்க ஆங்கிலத்துல சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட என்னன்னா, இதுவும் கடந்து போகும், நாளை நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன், இதுவும் கடந்து போகும். அதாவது இந்த சோகமும் இந்த வறுமையும் கடந்து போகும், நாளை நான் வெற்றி பெறுவேன். நாளைங்கிறது நாளைக்குன்னு இருக்கணும் அவசியம், அடுத்த நிமிஷமே கூட நான் வெற்றி பெறுவேன். அப்புறம் நிறைய பேரு பழைய காலகட்டங்களில் அவர்கள் பெற்ற தோல்விகளை நினைத்து கவலைப்படுகிறார்கள். பாஸ்ட் we should leave it in the past. கடந்த காலத்தை நாம் கடந்த காலமாகவே கருத வேண்டும். எதிர்காலத்தை நிகழ்காலத்திலே சொல்லி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாளை அடுத்த வருடம் நான் வீடு வாங்குவேன் என்று சொல்வதை விட நான் இப்பொழுது வீடு வாங்குவேன் என்று நினைத்து பார்க்கலாம். இது இல்லாமல் ஒரு பிரெயினில் ஒரு சர்க்யூட் இருக்கு. நீங்கள் வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சர்க்யூட் ஆன் ஆகிடும், ஆனால் க்ளோஸ் ஆகாது. இது மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு 10,000 15,000 சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி வச்சுடுவீங்க. நீங்கள் அதை எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா, நான் வந்து 2025 ஏப்ரல் மாதம் வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த 2025 ஏப்ரல்ன்றதை டிசம்பர் மாதமாவோ 2026 நீங்கள் மாற்றிக்கலாம். எத்தனை மாதம் ஒன்றாலும் மாற்றிக்கலாம். பிரெயின் வில் அகாமடேட் யூ. இது ஒரு சரியான விஷயம். அப்புறம் எதையும் காலகட்டத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்க. நான் ஹாலிடே போக போகிறேன்னு சொல்லாதீங்க. இன்னும் 3 மாதம் கழித்து இந்த தேதிக்கு நான் ஹாலிடே போக போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த புக்கை படிக்க போகிறேன் பின்னாலன்னு சொல்லாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமை டேட் போட்டுக்குங்க, இதில் நான் படிப்பேன்னு சொல்லுங்கள். இப்படி இருந்தால் யூ வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவ். இப்படி படிப்படியாக இந்தியா முன்னேறி ஏழைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றது எப்போன்னு எனக்கு தெரியல. ஏன்னா
பாரதியார் சொல்லியிருக்காரு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு இந்த ஜகத்தினை அழித்துடுவோம். நான் வந்து பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றம் வச்சிருக்கேன். அதுல இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்க அனாதை இல்லை. அந்த இன்னொரு மனுஷனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த அக்கறையோட கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏழைகளுமே சரியான சரிவிகித ஒரு உணவு சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும், என்ன பண்றது? முதல்ல இந்தியான்றதே ஒரு நாடு அல்ல, என்னை பொறுத்தவரை அது ஒரு கண்டம். நீங்கள் யூரோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஜெர்மனி, யூகே, இட்டலி, ஸ்பெயின், போர்ச்சுக்கல் அப்படின்லாம் இருக்குல்ல. அது மாதிரி நம்ம வந்து யுனைடெட் இந்தியா. இங்கே பல மாநிலங்கள், நாம் 141 கோடி மக்கள் இருக்கோம். ஒரு சராசரி மனிதனுக்கு 60 கிராம் புரதச்சத்து தேவை, 30 கிராம் கொழுப்பு தேவை. 30 கிராம் ஃபேட் சாப்பிடலன்னா அவன் உடம்புல வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதில் மனதுக்கே கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்தியா அந்த புரதச்சத்தையும் கொழுப்பு சக்தியும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னா கடந்த 40-50 ஆண்டு காலமாக அரசாங்கம் எதையும் எடுக்கலை ஸ்டெப்ஸு. இப்போ தான் 10 வருஷமாக புரோட்டீன் மேனுஃபேக்சருக்கும் ஃபேட் மேனுஃபேக்சருக்கும், ஃபேட் எதில் வருது? கடலை, எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸு, அரிசி இல்லை, அது கார்பு, ஆயில் சீட்ஸு. அப்புறம் புரோட்டீன் எதில் வருது? பிளாக் பீன்ஸு, ஒன் ஐடு பீன்ஸு, பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, சிக் பீஸு, அதில் இருக்குது. இப்போ கடந்த 10 ஆண்டு காலமாக ஓகே பிரைம் மினிஸ்டர் மோடி ஹஸ் டேக்கன் குட் ஆக்ஷன். இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட அவங்க இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்கது. இன்னும் 25 வருடங்களில் நான் நினைக்கிறேன் இந்தியா தன்னிறைவு அடையும். அது அடையும் வரையில் உங்கள் கனவு நிறைவேறாது. நீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல இப்படி பேசி, பாம்பேல நினைக்கிற ஏதோ இன்டர்வியூல பேசி இந்த ப்ளூபெரிஸோட விலையெல்லாம் அப்படியே ஏற்றி விட்டீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த ப்ளூபெரி சாப்பிட்றதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வசதியும் ஒன்றெல்லாம் வேணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதே ரொம்ப மக்குனா அவனை சாம்பார்னு சொல்லுவோம். ஆமா, ஒரு சாம்பார் சாப்பிட்றவங்க கூட சத்துள்ளதா சாப்பிடணும்னா என்ன பண்ணலாம். பட் நீங்க முதல்ல சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அந்த ப்ளூபெரின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் ஹவுஸ். விலை ஏறினது உண்மை, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் தொலைதூர பார்க்கல பார்த்தீங்கன்னா இதனால் 1000 டன்னுக்கு மேலே இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு லீட் டைம் இருக்குது. 2 வருடங்கள் கழித்து ப்ளூபெரியினுடைய விலை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்றைக்கி 400 ரூபா ஸ்விக்கியில். ஆனால் அது 100 ரூபாய்க்கு கொண்டு வரும். அந்த பெருமை என்னை சேரும். ஏன்னா இந்த மாதிரி டிமாண்ட் வந்ததை பார்த்து தான் எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்டர்நெட்டு நான் போட்ட சப்மரீன் கேபிளால் தான் உலகத்திலேயே இன்றைக்கி இன்டர்நெட்டு ரொம்ப சீப்பான ப்ரைஸு இந்தியாவில் தான். ஆனால் அதுக்கு நான் முயற்சி எடுத்தது 20 வருடங்களுக்கு முன்னால். விபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ப்ரைவேட் கேபிள் லேண்டிங் வேணும்னு சென்னையில் அவரை பார்த்து, அப்போ முரசொலி மாதன் மினிஸ்டராக இருந்தார். அவர் என்னை கூட்டிட்டு போய் விபி சிங் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அதனால தான் இன்னைக்கு சீப்பஸ்ட் இன்டர்நெட். யாருக்காவது அதை தேங்க் பண்ணணுன்னா விபி சிங் யூ அலோவ்டு ஃபார் எ ப்ரைவேட் கேபிள் லேண்டிங் அண்ட் மிஸ்டர் முரசொலி மாதன் who helped and fought for it has to be thanked. நீங்க வந்து ஏர்செல் சிவசங்கர்னு பேர் வந்தது எப்படியோ, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்ல இருக்க ஒவ்வொரு செல்லையா எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவு. நீங்க செஞ்சிருக்க விஷயங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவுலாம் உங்களுக்கு எங்க இருந்து இதை கத்துக்கணும்னு ஆர்வம் வந்தது? அதுக்கு முன்னால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிடுறேன். சரி. என்னன்னா, மக்கள் வந்து சாப்பிடுவதற்கு புரோட்டீன் தேவை. இந்த வெஜிடேரியன் புரோட்டீனில் வேற ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ உதாரணமாக எக் புரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக் ஒயிட்டில் 4 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 96% அப்சர்வ் ஆகுது. ஆனால் சிக் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து 24% இருக்குது. பட் நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களையும் அறியாமல் 53 கிராம் கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். அது ஒரு ப்ராப்ளம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் 80% தான் உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். இதனால தான் மக்கள் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வைட்டமின் ஏ, இந்த பீட்டா கரோட்டின் ஒரு பெரினியல் ப்ராப்ளம். அப்புறம் B1 வைட்டமின் இங்கே இந்தியாவில் எப்போவுமே ப்ராப்ளம். வெஜிடேரியன்ஸுக்கு B12 பர்மனன்ட் ப்ராப்ளம்.
ஃபோலேட்டு ப்ராப்ளம். அதனால் அவங்க ஹோமோசிஸ்டின் அதிகமாகி கஷ்டப்படுறாங்க. அப்புறம் கிரியேட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து இல்லாமல் அது வந்து மீட்டில் மட்டும்தான் இருக்குது, அது வெஜிடேரியன் ஃபுட்டில் இல்லை. அதனால் அவங்க மசில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மசில் சிந்தசிஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். வைட்டமின் டி வந்து சூரியனிலிருந்து சூரியனை பார்த்தா போதும் உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணணும். அது என்ன காரணமோ தெரியல, இந்தியர்களுக்கு சூரியனை பார்த்தாலும் வைட்டமின் டி வந்து இங்கே ரொம்ப டெஃபிஷியன்ட். அந்த வைட்டமின் டி 200 ஃபங்க்ஷன் உங்கள் உடம்புக்கு தேவை. ஸோ அதனால் இந்திய மக்களுக்கு நான் என்ன ரிக்வஸ்ட் சொல்லுவேன்னா, வருடத்துக்கு ஒரு முறையாவது வைட்டமின் டி, B12, ஃபோலேட்டு, B1, HbA1c, உங்கள் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துக்குங்க. பிகாஸ் அன்லெஸ் யூ டெஸ்ட் யூ won't know whether you have it or not. டெஸ்ட் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும் பாடியில் என்ன மீட்டராக இருக்குது? அப்படி திறந்து பார்த்து ஓகே இப்படி இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணி அது வைட்டமின் டி குறைவுன்னா அது விலை 20 ரூபா தான். அதை வாங்கி சாப்பிடுங்க. மருத்துவர்களிடம் செல்லுங்கள், அவர்கள் ஆலோசனையை பெறுங்கள், அதை சாப்பிடுங்க. ஓகே, இப்போது ப்ளூபெரிக்கு வருவோம். ப்ளூபெரி விலை குறைச்சி வந்துடும். உங்களுக்கு ப்ளூபெரியை தவிர சீப்பான பழம் பொமேகிரனேட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொமேகிரனேட்டில் யூரோலித்தின் ஏ இருக்குது. அந்த யூரோலித்தின் ஏவை சாப்பிட்டீங்கன்னா ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ் குறையும், ஏபிஓபி குறையும், உங்கள் இதயத்துக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதனால் பொமேகிரனேட் சாப்பிடுங்க. மக்களே, நீங்கள் எல்லாரும் முதல்ல இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிக ஒரு ராஜா கூட இப்படி சாப்பிடுவாரான்னு தெரியாது. அப்படின்னா என்னன்னா, பெரிய பாத்திரம் வெள்ளி பாத்திரம்லாம் வச்சு சாப்பிட்றது கிடையாது. எது ஆரோக்கியமோ அது எந்த அளவில் சாப்பிடணுமோ அதை வந்து மிக சிறப்பாக அவருடைய டேபிளில் மட்டும்தான் அவர் கூட உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப பெரிய அலாதியான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ கணக்கு பார்த்து இது வந்து இங்கே வந்துட்டாலே ஆரோக்கியத்துக்கிட்ட வந்த மாதிரி ஐவோங்கிறது அதுதான். சார், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய பெரிய கேள்விலாம் கேட்டுருந்தேன். இனிமேல் நான் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு கேள்வி கேட்கலான். கீழே இறங்கி கேளுங்க. இது ஒரு வாட்டர் பாடி, ஆனால் பாடியில் எவ்வளோ வாட்டர் இருக்கணும்? Your body itself, the biggest portion, your body is made of water. You have to drink per hour 215 ml of water. Oh. Every hour. Oh, every hour. Ama. And most of that water will go as urine. ஓகே, பட் இதில் ஜோக் என்னென்னா, இந்த தண்ணியை நம்ம கையில் வச்சுருக்கும் போது நம்ம தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிங்க, தண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா தண்ணியுமே அப்படிதான். ஆமாம், தண்ணி லிமிட்டாக இருந்தால் கரெக்டு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இருக்க ஸ்பெஷல் தண்ணி அது குடிக்கவே கூடாது. ஏன்னா தட் இஸ் டாக்ஸிக் டு யுவர் ஏடிபி. உங்களுக்கு புரியுதா மாதிரி சொன்னா, அது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க ஏடிபியை அஃபெக்ட் பண்ணி எனர்ஜியை கிரியேட் பண்ணாது. லிவர்லையும் ப்ராப்ளம் வந்துடும். இந்த தண்ணி எவ்வளோ மேலும் அந்த தண்ணி நமக்கு வேணாம். ஆக்சுவலாக நிறைய குடிச்சவங்க தான் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சாகுறாங்க. இல்லை, அதை பார்த்து நிறைய அவர் இப்போ சொல்கிற டீச் பண்ணுற முதல் விஷயமே வந்து குடிக்காதீங்க. அதனால் எவ்வளோ கெடுதல் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதனால் இந்த இன்டர்வியூ மூலமாக நம்ம சொல்கிறது, இந்த குடிக்கிறது மிகப்பெரிய கெட்ட பழக்கங்கிறது வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அதை கடைபிடிக்கணும். நான் சுருக்கமாக ரஜினி சார் சொல்றதை கேளுங்கள்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தை சொன்ன மாதிரி ஆகும். அப்படியே கேட்க வந்த கேள்வி வந்து, இருக்கிறதுலேயே மக்கான விஷயத்த நம்ம சாம்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த சாம்பார் ஒரு சத்துள்ள விஷயமா மாறுறதுக்கு என்ன செய்யறது? ஆக்சுவலாக சாம்பார் வந்து ஒரு மக்கான விஷயம் இல்லை, அது கடவுள் இந்த சவுத் இந்தியா திராவிட பீப்புளுக்கு கொடுத்த ஒரு நல்ல உணவு. ஓ, ஆனால் அந்த உணவை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில ஐடியாக்களை சொல்கிறேன். நீங்கள் இந்த கிரீன் ஆப்பிள் இருக்குல்ல, அது வந்து என்சைம் கிரியேட் பண்ணும் பாடிக்கு. நீங்கள் சாம்பாரில் அந்த கிரீன் ஆப்பிளை துண்டு துண்டாக கட் பண்ணி மாங்காய் மாதிரி போட்டுருங்க. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பரிமாறும் போது அவங்களுக்கு அதில் கிரீன் ஆப்பிள் இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு வெஜிடபிளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று புரோக்கலி. ஆமாம், நம்முடைய பெண்களுக்கு புரோக்கலியை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் சாம்பார்லேயே போடுங்க, இல்லைன்னா அந்த பருப்பு உசிலின்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. அந்த பருப்பு உசிலியை இந்த புரோக்கலியோடு பண்ணுங்க, ஆஸ்பரகாஸோடு பண்ணுங்க, கேல் கீரையோடு பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் த ஹெல்த். இப்போ நம்ம ஏழைகளுக்கான உணவுன்னு சொல்லும்போது இந்த ப்ராக்கலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமா இருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்தை பற்றி சொன்னீங்க, அது ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயன். கருப்பு உளுந்தில் தோலோடு சாப்பிடுங்க.
அதை விட சிறப்பான தானியம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் முக்கியமானது இந்த இட்லிக்கு போடுற மாதிரி வெள்ளை இட்லியாக போடக்கூடாது. உளுந்த அந்த தோலோடு போடணும். தோலோடு போட்டிங்கன்னா அந்த ஆன்டோசைடன் இருக்கு, அதனால அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஃபைபர் இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஈஸியாக போகுது, கான்ஸ்டிபேஷன் போயிடும், மலச்சிக்கல் எல்லாம் தவிர்க்கும். அது உடலுக்கு மிகவும் நல்லது. நான் முதல்ல இந்த மகரந்த சேர்க்கையை பற்றி பேசும்போது காதலை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா காதல் வந்து உலகத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஜீவன், ஆக்சிஜன். அந்த மாதிரி காதலை எப்படி நம்ம சரியாக கையாளணும்? சரி, நான் சின்ன வயசில் படிக்கும்போது தமிழ் புத்தகத்தில் காதலும் வீரமும் தமிழர்களின் இரு கண்கள் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் 10 வயதை அடைந்த உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. காதல் வந்து ஒரு சீட் மாதிரி, அந்த சீடை போட்டு நம்ம புதைக்கிறோம், புதைச்ச உடனே செடியாகிடுது. இந்த செடியானதுக்கு அப்புறமா அந்த விதையத்தை என்ன கிடைக்குதா? இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு காதல் ஒரு இனிமையான நினைவு அனுபவம். ஆனால் அந்த காதலித்து திருமணம் செய்து கொண்ட பின்பு காதல் அங்கே செத்து விடுகிறது. ஸோ அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். காதல் அங்கே செத்து விடுகிறது, வேற எங்கேயும் முளைக்கிறது. திருமணமான இடத்துல அந்த பர்டிகுலர் இடத்துல செத்து விடுகிறது. என்னுடைய திறமை வந்து செல்வம் சேர்ப்பதும் மக்களுக்கு வைத்தியமான, அதாவது ஹெல்த்தி மேட்டர்ஸை சொல்லி கொடுக்கறது தானே ஒழிய இந்த காதலை நீங்கள் சினிமாவில் சொல்லுங்கள். எனக்கு காதலை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயத்தெல்லாம் இப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ மூலமாக மக்களுக்கு சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதாவது எங்கள் தாத்தா சொல்லுவார், நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்கும், தின்மை செஞ்சால் தின்மை கிடைக்கும், நன்மையும் தின்மையும் நாளைக்கு தெரியும்னு ஒரு கதை சொல்லும்போது இதையே ஒரு முடிவான ஒரு கருத்தாக சொல்லுவார். இப்போ நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யலைனா கூட அவங்க நமக்கு தீமை செய்வாங்களா? தாத்தாவின் கருத்தை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. சரி, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் போய் ஒரு முதலைக்கிட்டேயோ ஒரு சிறுத்தைக்கிட்டேயோ, அப்பா முதல்ல உன்னை நான் உணவாக சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அதற்காக முதலை என்னை உணவாக சாப்பிடாமல் இருக்குமா? முதல்ல என்ன தான் சாப்பிடும். ஆகையினால அந்த கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை. இது வியாபார உலகம். மற்றவர்களிடமிருந்து உங்களை தற்பாதுகாப்பு செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த IO 181 பிளட் டெஸ்ட்டில் யாராவது வின் பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய், அல்லது டாக்டராக இருந்தால் 20 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு நீங்கள் பாம்பேலையும் சென்னையிலையும் சொன்னீங்க. பாம்பேக்கும் சென்னைக்கும் இடையில யாராவது வின் பண்ணாங்களா? நான் இந்தியா முழுக்கவே சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, யாராவது ஒருத்தர் வின் பண்ணணும், அவங்களை வெற்றிகரமாக செய்துவிட்டோம் என்று பாராட்டி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம், இன்னும் ஒருத்தரும் பாஸ் பண்ணல. சரி. இதை தவிர வேற ஏதாவது இந்த 10 லட்சம் எல்லாம் உங்களுடைய தகுதிக்கு ரொம்ப குறைவா இருக்கு, கொஞ்சம் அதிகமா ஏதாவது பரிசு போட்டு சொன்னீங்கன்னா? இப்போ ஒரு பரிசு உலகம் முழுவதுமே யாராவது அதற்கு சமமான விஷயத்தை கண்டுபிடித்தால் $1 மில்லியன், நம்முடைய $1 மில்லியன் US டாலர், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 8.3 கோடி. ஐயோ, 8.3 கோடி எங்க போறது? கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை காமிக்க போறேன். அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா 50% உங்களுடைய ஆல் காஸ் மார்டாலிட்டி, ACMன்னு சொல்லுவாங்க, அது குறையும். அப்பதான் ஆல் காஸ் மார்டாலிட்டின்னா நீங்க மண்டையை போட்டுருது. அதாவது இந்த சொல்றாங்கல்ல, உற்றார்கள் உறவினர்கள் கூடிடுவா, பார்த்திபன்னு சொல்ல மாட்டாங்க, பிணமென்று சொல்லிடுவா, ஆதிலம் காட்டினிலே உன்னை புதைத்து இது நமக்கு ஆகாது என்று ஒழிஞ்சிடுவார். அந்த மாதிரி மண்டையை போடுவாங்க. அதுக்கு பேர் ACM. அது எதனால செத்தாங்கன்றதெல்லாம் கணக்கு இல்லை. அதை வந்து 50% குறைக்கணும். ஓகே. ரெண்டாவது, உங்களுடைய ஹார்ட் டிசீஸ் இருக்கு இல்லை, அதை 50% குறைக்கணும். வாரத்துக்கு 4 முறை தான், 21 நிமிஷம் செய்தா. இதுக்கு தகுந்த ஒரு மாத்திரையை ஏதேனும் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தால் அது நம்ம இந்திய நாட்டுக்கு பலனுள்ளதாக இருக்கும். என்ன, நம்ம ஊரில் சன் இருக்க வழிய சவுனா இல்லை. இப்போ பெரிய ரிச் பீப்புள், இந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் இருக்கவங்க மட்டும்தான் சவுனா, பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கான நேரமும் இல்லை இப்போ. ஆனால் கடந்த 2 வருஷத்தில் எல்லாரும் சவுனா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆசையே ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு பப்ளிக் கம்யூனிட்டி சவுனா வைக்கணும். ஆண்களும் பெண்களும் வந்து இலவசமாக யூஸ் பண்ணிக்கிறா மாதிரின்னு ஒரு ஆசை.
அதுக்கப்புறம் அதுக்கு கோல்டு ஷவர் வைக்கணும், ட்ரெஸ்ஸிங் ரூம் வைக்கணும். அதனால யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல திட்டம். இப்போ நம்ம வந்து அந்த சவுனாவை ஒரு தடவை போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுக்கு ஈக்குவலான ஒரு மாத்திரையோ மருந்தோ ஊசியோ ஒரு உணவோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 8.3 கோடி 8.3 கோடியை கொடுப்பதிலே நான் இன்பம் அடைவேன். பிளஸ் அவங்க உலகத்துக்கு செய்கின்ற பெரிய நன்மையாக கருதுவேன். அது கேளுங்கப்பா, கேளுங்க, எல்லாம் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி எப்படியான 8.3 கோடி வாங்குங்க. பட் இந்த இன்டர்வியூ என்னால தான் வந்ததுனால அதுல எனக்கு ஒரு % அந்த 0.3 நீங்க வச்சுக்கோங்க, 8 மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. இல்லை, முழுசுமே அவங்க வச்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒரு ஆள் வந்தாக்கா உங்களுக்கு ஒரு 5 கோடி ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ கூட எதுக்கு அங்கே போய் கேட்க? 1000ல் வருவோம், நீங்கள் கோடியில் வருவோம் சார். ஆமாம். அப்புறம் இந்த 10 லட்சத்தில் ஏன் பாஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்ற கேள்வியே நீங்கள் கேட்காம விட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அதில் இந்த ஒமேகா-3 டெஸ்ட்டிலேயே நான் டெஸ்ட் பண்ணவங்களில் 98% மக்கள் வந்து பாஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓ, அந்த மாதிரி பாஸ் ஆகாத டெஸ்ட்லாம் இருக்கா? அதில் பாஸ் ஆகாத டெஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாம் வீரமாக வருவாங்க. ஐஓக்கு இந்த VO2 மேக்ஸ்ன்னு இருக்குது, அதுதான் உங்களுடைய லாஞ்சிவிட்டியை டிசைட் பண்ணுது. அந்த டெஸ்ட்டில் அல்டிமேட் இது வரைக்கும் இந்தியன்ஸ் யாரும் வாங்கலை. அதே மாதிரி டெக்ஸா மிஷினில் 5% 10% ஃபேட்டுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் 20% ஃபேட் இருக்குது. இந்த ஃபேட்டை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு வரைக்கும் 25% ஃபேட் இருந்தாலும் அவங்க ஆத்லெட்டு, இந்த பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருக்காங்களா, கிரிக்கெட் வீரர்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் அவர்களை விட அதிகமாகவே வாழ்வார்கள். அவங்களுக்கு ஒரு ஃபேட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை 25 வயசு வரைக்கும். இந்த பேட்டியின் மூலமாக நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். அதில் நானும் ஒரு பங்காக இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். ஆமாம், நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏழையாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் பணக்காரன் ஆவதுக்கான வழிகளை சொல்ல விரும்புனீங்க. ஓகே, அதனால் தலைப்பையே பணக்காரன் ஆவது எப்படி அல்லது ஏழையாகாமல் இருப்பது எப்படி இப்படின்னு மாற்றி வைங்க. 8.3 கோடி பரிசுங்கிறது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது பண்ணலாம் சார். வழக்கமாக இந்த ஸ்டீம் பற்றி தான் எனக்கு தெரியுமே தவிர இந்த சோனாங்கிறது வெள்ளைக்காரங்களை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸை இது ஆன் பண்ணும். ஓகே, இதில் 21 மினிட்ஸ் இருந்தாக்கா. ஓகே, நீங்கள் அதை ஸ்டீம்லேயும் பண்ணலாம். பட் ஸ்டீமில் வந்து நீங்கள் 35 நிமிஷம் இருக்கணும். ஆமாம், இதை வந்து ரெட் லைட்லேயும் இப்போ பண்ணலாம். பட் ரெட் லைட்டுக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் சவுனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெட் லைட்டில் வந்து நீங்கள் 40 மினிட்ஸ் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த சவுனா பெட்டர். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சவுனாவில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை என்னால் ஒரு மாத்திரையிலையோ ஒரு இன்ஜெக்ஷன்லேயோ இல்லை ஒரு ஃபுட்டுலேயோ உருவாக்க முடியலையேன்ற மன வருத்தம் எனக்கு இருக்குது. ஆமாம். ஸோ உலகம் முழுவதும் பயனடைகிறதுக்கு இதுக்கு ஈக்குவலாக யாராவது மாத்திரையோ ஏதோ கண்டுபிடிச்சா, அதனால தான் அந்த 8.3 கோடி பரிசை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் என்னடா இந்த சினிமாலாம் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் இப்படி ஒரு ஆராய்ச்சி மட்டும் பண்ணியிருந்தோம்னா கூட இந்த மாதிரியான ஒரு பெரிய அனுபவம். இது வந்து வெறும் பணம் மட்டுமே கிடையாது, உலக மக்களுக்கான இவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன மந்திரமாக இருக்கு. ஆமாம், இதை நிறைய பார்வையாளர்கள் வந்து இதை எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க. 21 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் 21 நிமிஷம் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் தட் ஏசிஎம் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் 50% கிடைக்கும். அதாவது 21 நிமிஷம் பண்ணீங்கன்னா ஒரு அல்டிமேட் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் 4 times a week 21 நிமிஷம் பண்ணீங்கன்னா ஒரு அல்டிமேட் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு மாத்திரையை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 8.3 crores கிடைக்கும். இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்க, உலக மக்களுடைய நன்மைக்காக. நன்றி.